11 என்ன கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக்ட். என்ன ஃபேக்ட்னா 2 பகா எண்களுடைய பெருக்கற்பலன் என்ன செய்வாங்க ஆல்வேஸ் வந்து அவங்களுடைய மீச்சிறு பொதுமக்கள் தான் இருப்பாங்க. ஓகேவா? த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 prime numbers always their LCM பாங்க. always their LCM அப்படிமா. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 டிஃபரண்ட், ஓகேங்களா? 2 டிஃபரண்ட் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னது 2 வெவ்வேறு பகா எண்களின் பெருக்கற்பலன் என்னது எப்பயுமே அவங்களுடைய மீச்சியமாக தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்துக்கோங்க, ஒரு பகா எண். 7 யாருப்பா? ஒரு பகா எண். இதுக்கான எல்சிஎம் யாருப்பா? 21 தான். இதுக்கான பெருக்கி வந்த ஆன்சர் யாரு? 3 அது வந்து 21 தான். அதே மாதிரி 5 எடுத்துக்கோங்க, இவங்க வந்து யாரு? ஒரு பகா எண். 7 யாரு? ஒரு பகா எண். இதுக்கான பெருக்கல் ஆன்சர் யாரு? 35. இதுக்கான எல்சிஎம் யார்? அது யார்? நமக்கு 35 தான். யூ டேக்கிங் எனி நம்பர், ஓகேங்களா? டேக்கிங் 2 பிரைம் நம்பர்ஸ், ஓகேங்களா? நம்பர் எடுத்துக்கலாமா? இப்போ 11 எடுங்க, 13 எடுங்க. இதுக்கான ஆன்சர் யாருமா வருவாங்க? இது பெருக்கி போட்டு நமக்கு என்ன ஆன்சர் வருவாங்க? 143 வரும், ஓகேங்களா? இதுக்கான எல்சிஎம் யாருப்பா? அது யார் தான்? நமக்கு 143 தான். அப்போ வந்து ஒரு ஃபேக்ட். என்ன ஃபேக்ட்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 டிஃபரண்ட் பிரைம் நம்பர்ஸ் ஆல்வேஸ் யாரு? தயர் எல்சிஎம் தான், ஓகேங்களா? இது வந்து அதோடைய ஃபேக்ட் நமக்கு.